சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மேனாள் குடியரசுத் தலைவரினுடைய அரசியல் மற்றும் அறிவியல் ஆலோசகர், ஜியோ பாலிட்டிக்ஸ் நிபுணர் பொன்ராஜ் அவர்கள். சார் வணக்கம் சார். சார், உலகமே ரொம்ப ஒரு பதப்பதைப்பில் இருக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கு. வளைகுடா நாடுகளில் இருக்க நம்ம தமிழர்கள்லாம் ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறாங்க, குண்டு போடுறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஈரானில் அந்த மத தலைவர் அயதுல்லா காமினியை கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 2-3 வாரமாகவே அந்த போர் கப்பல்கள் அமெரிக்கா நிப்பாட்டியிருக்கு. கிளீன் 2 ஃபேமஸான ஒரு கப்பல் நிப்பாட்டி, எப்போ வேணாலும் நான் இறங்குவேன், நீ அணு சோதனை செய்யக்கூடாது, அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் இன்றைக்கி ஈரானை பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போது ரொம்ப தப்பான அறத்திற்கு புறம்பான முறையில் தாக்குதல் நடத்தியிருக்குங்கிறது ஈரானுடைய வாதம். என்னன்னு பேச்சுவார்த்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ குண்டு போட்டு தகர்ப்பதுங்கிறது எத்திக்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு வாதம். ஒரு கடுமையான கோபத்தில் ஈரான் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவர் இறந்துட்டதா இன்றைக்கி காலையில் செய்தி வந்தது. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இன்னொரு அடுத்த காமினிக்கு பிறகு அடுத்த அயதுல்லாவை அவங்க அறிமுகப்படுத்திட்டாங்க. இது எப்படி அடுத்து போகும்? இப்போ அமெரிக்கா அடிச்சிருச்சு, ஈரான் அடி வாங்கி நிற்கிது. அடுத்த கட்டம் இது எப்படி போகும் பார்க்குறீங்க? ஈரான் திருப்பி தாக்கும். ஈரான் இப்போ அயதுல்லா குமைனி இன்றைக்கு நேற்று காலையில் நம்மளுக்கு காலை நேரம், அவர்களுக்கு 11:30 மணி. ஆமாம், நம்மளுக்கு அதிகாலை நேரம், அவங்களுக்கு 11:30 மணி. 11:30 மணிக்கு ஈரான் டைம் படி 11:30 மணி. அப்போ அவருடைய அந்த அறையில் ஆலோசனை நடத்தி கொண்டு இருக்கிறப்ப இது மொசாத்தினுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி அவர் அங்கே தான் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணி அவங்க ஏவுகணை தாக்குதல் நடத்தி அந்த காம்பவுண்டையே அழிச்சிருக்காங்க. வீட்டு காம்பவுண்டையே வீடையே அழிச்சு ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாருமே, ஒய்ஃபு குழந்தைங்க, அவர் மருமகன், அப்புறம் கூட இருந்த லீடர்ஸு, இவங்கெல்லாம் இறந்துட்டாங்க. ஸோ இந்த தாக்குதல் அமெரிக்காவின் எதேச்சியார தன்மையை தான் காமிக்குது. அமெரிக்கா இந்த லீடர்ஸை அழிப்பது, லீடர்ஸை சிறைப்பிடிப்பது, நாட்டையே பிடிப்பது, பொம்மை அரசாங்கத்தை நிறுவுவது, தனக்கேற்ற ஒரு அரசாங்கத்தை நிறுவிவிட்டு ஆயிலை கொள்ளையடிப்பது, ஆயில் வளங்களை கொள்ளையடிப்பது. இதுதான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த நாட்டு ஈரான் அரசின் மீது உள்நாட்டு மக்களுக்கு அவ்வளவு அதிருப்தி, ஊழல், விலைவாசி ஏற்றம்னு மக்கள் தெருவுக்கு போராடினாங்க. ஸோ அந்த மக்களுக்கு நீ விடிவு வந்துடும், அந்த மக்கள் கொண்டாடுறாங்க காமினி செத்ததை அப்படின்னு அமெரிக்க ஊடகங்கள்லாம் செய்தி போடுறாங்க. அமெரிக்கா காங்கிரஸ்லேயே ட்ரம்ப்புக்கு அதிருப்தியாக இருக்காங்கல்ல, அமெரிக்காவில் மக்கள் போராடினாங்கல்ல. அப்போ அமெரிக்கா மக்கள் எல்லாம் ட்ரம்ப்புக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்கன்னு சொல்லிடலாமா? ஈரானில் உள்ள புகுந்து அடிச்சு அமெரிக்கா மக்களை தூண்டி விட்டு ட்ரம்ப்பை காலி பண்ணிடலாமா? என்ன அது? எல்லா நாட்டிலையும் அதிருப்தியாளர்கள் இருக்க தான் செய்வாங்க. அதிருப்தி மக்கள் பல்வேறு ரீசன் இருக்கும் அந்த அதிருப்திக்கு. அந்த அதிருப்தியாளர்கள் இருக்க தான் செய்வாங்க. அது நம்ம அப்படி பார்த்தா சுப்ரீம் கோர்ட்டே நீ பண்ண டாரிஃபை தப்புன்னு அனௌன்ஸ் பண்ணுச்சு, கான்ஸ்டியூஷனல் விரோதம்னு சொல்லிச்சு. இந்த போரே அகெயின்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அமெரிக்காவுடைய காங்கிரஸும் அதை அப்ரூவ் பண்ணலை. அதை மீறி ட்ரம்ப் பண்ணுறாரு அப்படின்னா ட்ரம்ப்பை அடித்து தூக்கிடலாமா? அப்போ என்ன இருக்குது? அப்போ நாட்டினுடைய ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனி இன்டெகிரிட்டி இருக்குது, நாட்டுக்கு ஒரு சவரனிட்டி இருக்குது. அப்போ அதெல்லாம் நம்ம வயலேட் பண்ணி வெனிசுலா அதிபரை கடத்துறது, கிரீன்லாந்து, வெனிசுலாவில் உள்ள மக்கள் எங்களை கொண்டாடுறாங்க. இப்போ வெனிசுலாவுக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை வேணும்னா என்கிட்ட பேசுங்கிறாரு. பேசி வாயில நான் தான் ட்ரேட் பண்ணுவேங்கிறாரு. இந்தியாவோட அக்ரிமெண்ட் போட்டு இந்தியாவும் சைன் பண்ணிட்டு வந்துட்டாங்களே, நீ வெனிசுலா ஆயில் வாங்குறோம்னு சொல்லி. நம்ம ஆட்கள் அடுத்து சைன் பண்ணிட்டு வந்துட்டார்ல மோடி போய். அப்போ ஒரு அன்கான்ஸ்டியூஷனலாக பண்ணுறத உலகம் அங்கீகரிக்குது, ஏதேசிகாரமாக பண்ணுறத உலகம் அங்கீகரிட்டையும் மதிக்காமல் அந்த கண்ட்ரியை பவர் இருப்பதற்காக கேப்சர் பண்ண முடியும் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட். அப்போ ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி இஸ்ரேல் அனௌன்ஸ் பண்ணுச்சு. அதாவது எங்கள் மேலே தாக்குதல் நடத்திடுவாங்க, அதனால் நாங்கள் முன்னெச்சரிக்கையாக தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்னா யாரை வேணாலும் நீங்கள் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் தாக்குதல் நடத்தலாமா? ஒரு அடிப்பார் நினச்சின்னு வர கொண்டுட்டேன் அது என்ன அடிப்பார் நினச்சிட்டு கொண்டுட்டேன், நீ வேலை நினப்பா கொண்டுருவேன் நீ. அது ஜெனிவாவில் டாக்கு நடந்துட்டுருக்கு, பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப நீங்கள் யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி
கிட்டத்தட்ட 400 கேஜி யுரேனியம் அவங்க என்ரிச் பண்ணி வச்சுருக்காங்க 60% கிரேடில். 60%க்கு மேலே என்ரிச் பண்ணியாச்சு அப்படின்னா வந்து அது 90% நியூக்ளியர் ஃபிசைல் மெட்டீரியலாக மாறிடும். அப்போ நியூக்ளியர் வெப்பன் கிரேடாக மாறும். அப்போ 400 கேஜி வந்து 60% என்ரிச் பண்ண யுரேனியமாக வச்சுருக்காங்க அப்படின்றதான் குற்றச்சாட்டு. இது வந்து அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட், இது வெரிஃபையும் பண்ணலாம், யாரும் இருக்கான்னு தெரியாது. இது வந்து யுரேனியம் வச்சிருக்காங்களாங்கிறது உறுதி கிடையாது. இல்லை, இது இருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இந்தியன் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஐஏஇஏ. அப்போ அந்த இதை வந்து நீ வந்து இதுக்கு மேலே நீ உடனே எல்லாத்தையும் அமெரிக்காவுக்கு கொடுக்கணுன்றான். அமெரிக்கா இந்த என்ரிச் யுரேனியத்தை கொடுன்றான். அது கொடுக்க முடியாதுன்னு ஈரான் சொல்லுது. இந்த நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டியில் சைன் பண்ண நாடு எது? ஈரான். நம்ம இந்தியா என்றைக்குமே சைன் பண்ணல. என்பிடியில் சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து அணுசக்தி வெப்பன் டெஸ்ட் பண்ணோம் நம்ம. அப்போ கிளின்டன் நம்மளை மிரட்டினார். இப்போ வாஜ்பாய் பீரியடா? இந்திரா வாஜ்பாய் பீரியடில், நரசிம்மராவ் பீரியடில். நரசிம்மராவ் பீரியடில் கிளின்டன் மிரட்டி அப்போ வந்து அப்துல் கலாமும் டாக்டர் சிதம்பரமும் 2 பேரும் சேர்ந்து இந்த அணுசக்தி வல்லமை பெற்ற நாடாக ஆக்குறதுக்கு ரெடினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ மிரட்டுறாரு, நீ பண்ணக்கூடாது, நாங்கள் சென்ஸ் பண்ணுறோம், நீ அட்டாமிக் வெப்பன் டெஸ்ட் பண்ணிடுவீங்க, அணுசக்தி சோதனை நடத்துவீங்கன்னு. அந்த நேரத்தில் ஆட்சி மாற்றம் நடக்குது. வாஜ்பாயிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. வாஜ்பாயிட்ட டிரான்சிஷன் நடக்குது. வாஜ்பாயிட்ட அந்த பொறுப்பை வந்து நரசிம்மராவ் ஒப்படைக்கிறாரு. இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு போய் வாஜ்பாய் அதை எக்ஸிக்யூட் பண்ண சொல்கிறாரு. நடக்குது. இந்த 3 அட்டாமிக் வெப்பன் டெஸ்ட்டு அமெரிக்காவின் கண்களில் மண்ணை தூவி 3 நம்ம போட்டாச்சு. அப்போ இன்றைக்கி 150 குண்டுலேருந்து 200 குண்டு நம்ம வச்சுருக்கோம். ஒரு குண்டு பண்ணுறதுக்கு 40லேருந்து 50 கேஜி வேணும் யுரேனியம். இப்போ இன்றைக்கி 400 கேஜி வச்சுருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 குண்டு தயார் பண்ணலாம் நினச்சா. ஆனால் இன்னும் அது ஃபர்தர் என்ரிச்மெண்ட் பண்ணணும். அதை ஃபர்தர் என்ரிச்மெண்ட் பண்ணணும், ஃபைன் டியூன் பண்ணணும். பண்ணியாச்சுன்னா அது வெப்பன் கிரேடாக மாறிடும் அது. ஸோ அது இருக்குன்றது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆனால் இருக்கா இல்லையான்னு தெரியாது. நீ எனக்கு வந்து ஆக்சஸ் கொடு, நாங்கள் பார்க்கணும், இல்லைன்னா அப்போ இதை வச்சு மிரட்டி ஆல்ரெடி அமெரிக்காட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்குது, சைனாட்ட இருக்குது, இந்தியாட்ட இருக்குது, பாகிஸ்தான்கிட்ட இருக்குது, நார்த் கொரியாட்ட இருக்குது, ரஷ்யாட்ட இருக்குது, எல்லோரும் வச்சுருக்கான். கொரியாக்காரன்ட்டு பேசவே முடியல அமெரிக்கா. ஏன் கொரியாக்காரன்ட்டு பேச முடியாதுல்ல? கொரியா தான் இல்லை, அவங்க போட்டு விட்டான்னா திரும்பி அணுகுண்டு இருக்கக்கூடிய நாடு சேஃபான நாடு. ஈரான்ட்ட இருக்கு. ஈரான்ட்ட வச்சிருக்கான். அது வந்து ஒரு வேளை பண்ணிட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலை அழிச்சிருவாங்கன்றதான் அவங்க பயம். அப்போ அவங்களுக்கு என்னென்னா எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் ஆகிப்போச்சு. எப்படி த்ரெட் ஆச்சு அப்படின்னா, இஸ்ரேல் IDF இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் வந்து 3 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருக்கான். அயர்ன் டோம் இருக்குது, ஷார்ட் ரேஞ்ச். அதுக்கடுத்து வந்து டேவிட் ஸ்லிங்கு, இது வந்து லாங் ரேஞ்ச். அதுக்கடுத்து ஆரோ, இது வந்து பேலஸ்டிக் மிசைல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த 3 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் அடிச்சு விட்டாங்கல்ல ஈரான் போன போரில். 3யுமே தகர்த்து பேஜரில் வெடிக்கிற மாதிரிலாம் பண்ணாங்கல்ல ஈரான். பேஜரில் இருந்து வெடிக்கிற மாதிரிலாம் அது வந்து டர்க்கி அது வந்து டர்க்கி பண்ணது. இவன் வந்து இதை மொத்தமாக காலி பண்ணிட்டான்ல அதை. அப்போ இந்த உன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையே அழிச்சிடுச்சு ஈரான். அங்கேருந்து மிசைல்ஸை இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வச்சு அடிச்சு. அப்போ அவனுக்கு என்ன பயம்? இவன் நியூக்ளியர் வெப்பன் ஆகிட்டான்னா இஸ்ரேலை சொல்லி முடிச்சிருவான். அப்போ இஸ்ரேலை வந்து ஒரு தளமாக பயன்படுத்துது அமெரிக்கா. ஏன்னா மிடில் ஈஸ்ட்டை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த இஸ்ரேல் மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒட்டுமொத்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, கத்தார், இது எல்லாத்துலேயும் ஏர் பேஸ் வச்சுருக்கான். அப்போ இந்த ஏர் பேஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக இந்த ஆயிலில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இவங்க எல்லாருமே UAE எல்லாருமே வந்து மிலிட்ரியில் பவர்லெஸ் கண்ட்ரி. பணம் எக்கச்சக்கமாக இருக்குது, ஆயில்னால பணம் இருக்குது. ஆனால் அவங்க எல்லாமே அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்சு போய் இந்த பேஸை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் ஈரான் எதிர்த்து நிற்கிது அப்படின்னா ஈரான் வந்து கண்ணில் பயத்தை காமிச்சிருச்சு. இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கண்ணில் பயத்தை காமிச்சிருச்சு. அப்போ நியூக்ளியர் வெப்பன் செட் ஆயிடுச்சு அப்படின்னா
கண்டிப்பாக இஸ்ரேலை தடம் தெரியாமல் அழித்து விடுவார்கள் என்ற பயம் வந்து விட்டது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், உடனே கோமனியை கொல்லணும். இப்போ லீடரை கொண்டுட்டா நம்ம வந்து வி கேன் டேக் அன் அப்பர் ஹேண்டுன்னு ட்ரம்ப் தப்பு கணக்கு போட்டார். நேற்று லீடரை கொண்டுட்டார் மொசாத்தினுடைய இன்டெலிஜென்ஸ் வச்சு. ஆனால் லக்கீலி ஈரான் வந்து ஒரு சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ண அந்த ஐயதுல்லாங்கிற கான்செப்டில் அடுத்தடுத்த ஆட்கள் வச்சுருப்பாங்க. ஆமாம். அப்போ அவங்க சிஸ்டம் என்ன, அந்த சிஸ்டம் வந்து ஒரு நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலும் பார்லிமெண்டரி லீடர்ஸும் சேர்ந்து ஒரு டெம்பரரி லீடர்ஷிப் கவுன்சிலை உருவாக்குவாங்க. அந்த டெம்பரரி லீடர்ஷிப் கவுன்சில் கன்சிஸ்ட் ஆஃப் த பிரசிடென்ட்டு, சீஃப் ஜஸ்டிஸு, அடுத்து வந்து அவங்களுடைய மத குருமாரில் ஒருத்தர். இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு சுப்ரீம் லீடரை தேர்ந்தெடுக்கணும். இதுதான் வந்து அவங்களுடைய ப்ராசஸ். அப்போ இந்த 3 பேர் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் என்டையர் ஸ்டேட் அஃபேர்ஸை வந்து இந்த கவுன்சில் வந்து மேனேஜ் பண்ணும், மாடிஃபை பண்ணும். அப்போ அவங்க ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பிரசிடெண்ட் அண்டு சீஃப் ஜஸ்டிஸ் அண்டு ஒரு சுப்ரீம் கிளரிக், அந்த மத குருமார்கள்லேருந்து, அதாவது சியாவுடைய மத குருமார்கள் 88 பேர் இருக்காங்க. அந்த 88 பேர் வந்து கவுன்சில் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அந்த 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 க அந்த கவுன்சில் வந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து போட்டாங்க. இனி இவங்க சேர்ந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும். அப்போ அந்த ப்ராசஸ் வந்து இட் டேக் சம் டைம். அது வரைக்கும் இவங்க இருப்பாங்க. இப்போ அடுத்த ஐயதுல்லாவை அறிவிச்சிட்டாங்களே. இப்போ நம்ம பேட்டி எடுக்கிற நேரத்தில் இன்னொருத்தர் 67 வயது இஸ்லாமிய மத நம்பிக்கை உடையவர், கல்லூரி ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அறிவிச்சு. ஆமாம். அவர் வந்து அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ்னு பேர், அவங்க டீம் பேர். அந்த அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸில் ஒருத்தரை வந்து 88 பேரில் ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ஒருத்தர் வந்து இவருக்கு கூட இருந்தவர் யார், நம்ம இது ஹயதுல்லா கொமேனிக்கு கூட இருந்தவர் தான் அவர். ஸோ அவரை வந்து இப்போ செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த செலக்ட் பண்ணதில் யார் அப்படின்னா அலிரேசா அராஃபின்னு பேர். அவர் பேர் அலிரேசா அராஃபி. இதை வந்து இன்ட்ரீம் டிசிஷன் மேக்கராக போட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்து ஒரு ப்ராமினென்ட் யார் வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கப்ப அது ஒரு 3 பேரை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க ப்ராமினெண்ட்டாக இதுக்கு அடுத்து வரக்கூடியவங்க. மஜ்தபா கமைனின்னு இவர் சன் சுப்ரீம் லீடரோட அவர் சன்னு. இவர் தான் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபிகர் ஹிஸ்டாரிக்கலி. அவருக்கு அடுத்து அதுக்கடுத்து வந்து அயதுல்லா அலிரேசா அராஃபி, அவர் தான் இப்போ போட்டிருக்காங்க, கிளரிக்காக போட்டிருக்காங்க. இவர் வந்து சீனியர் கிளரிக். இவர் வந்து அடுத்து அப்புறம் வந்து கார்டியன் கவுன்சில் இல்லைன்னா அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸில் வந்து ஒரு ஹை ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன் யாராவது ஒருத்தர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 3 பேரில் ஒருத்தர் வந்து வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க. ஸோ அப்போ வரும்போதும் இந்த கண்டினியூட்டி, அதாவது நேஷனல் கவர்மெண்ட்டினுடைய கண்டினியூட்டி வந்து என்ஷூர் பண்ணுறான். இது மட்டும் இல்லாமல் ஐஆர்ஜிசி இருக்குது. ஐஆர்ஜிசி தான் டோட்டல் ஆர்மி கண்ட்ரோல். ஐஆர்ஜிசி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கமாண்டு. 4 லேயரில் வச்சுருக்காங்க. பேலிஸ்டிக் மிசைல்ஸ், அப்புறம் வந்து ட்ரோன்ஸு, அப்புறம் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அப்புறம் வந்து பார்டர் செக்யூரிட்டி, அப்புறம் இந்த ப்ராக்சி ஹஸ்புல்லா, அப்புறம் ஹவுதீஸு, அப்புறம் சிரியாவில் இருக்கக்கூடிய மிலிட்டன்ஸு, இவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்குது. ஹமாஸ்லாம் வருவாங்க. ஆமாம், ஹமாஸ் வந்து சன்னி வருவாங்களோ, அவங்களுக்குள்ள அந்த வேற வரும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சன்னி சைடு, இவங்க சியாவில். ஆனால் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு, இந்த ப்ராக்சி மேனேஜ் பண்ணுறதுக்கு ஐஆர்ஜிசிலே ஆள் இருக்கான். அவங்களுக்குன்னு ஒரு தனி டீம் இருக்குது, கமாண்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ இந்த கமாண்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து எத்தனை கமாண்டரை கில் பண்ணாலும் அடுத்த ஸ்ட்ரக்சர் இருக்கான், ஆள் இருக்கான், ரெடியாக இருக்கான், அடுத்து வர்றதுக்கு ரெடியாக இருக்கான். அப்போ வந்து அந்த சிஸ்டம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால இன்னைக்கு வந்து ஈரான் திருப்பி தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது.
அப்போ ஈரான் வந்து இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஆனால் சிரியா மாதிரி நாடுகளில் ஏற்கனவே அவனுடைய கைப்பொம்மை இப்போ சிரியாலலாம் அல்கொய்தாங்கிற பேரில் அமெரிக்காவுடைய கைப்பொம்மையை கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டான்ல. இப்போ ஆட்சியை மாற்றங்கிற பேரில் ஆமாம் அது உண்மையான சிரியா அதிபர் ரஷ்யாவுக்கு ஓடி போயிட்டாரு. இப்போ அவங்க அல்கொய்தாங்கிற பேரில் இருக்கிறது ஃபுல்லாக அமெரிக்காவுடைய அடிமைகள் தானே இருக்காங்க. அவங்க தான் வச்சிருக்காங்க. ஆமாம் வச்சிருக்காங்க. அப்போ சிரியாவுக்குள்ள எகிப்துமே ஒரு மாதிரி ஜிக்ஜாக்காக தானே இருக்கு. அமெரிக்காவா ஈரானான்னு எகிப்தெல்லாம் எது எகிப்து மாதிரி ஆட்கள் அந்த பார்டர்ல இருக்க நாடு. இப்போ இவங்கெல்லாம் வந்து அந்த அந்த எதிர்க்கக்கூடிய பவர் அவங்ககிட்ட எல்லாம் போயிருதுல்ல. அப்போ நீங்கள் பவர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பவர் இருக்கக்கூடிய ஒரே கண்ட்ரி ஈரான் தான் இருக்கு. அந்த எதிர்த்து அடிக்கக்கூடிய பவரும் எதிர்த்து இருக்கக்கூடிய டெக்னாலஜியும் இருக்கக்கூடிய கண்ட்ரியாக முஸ்லீம் கண்ட்ரியில் இன்றைக்கி இருக்குது ஈரான் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் ஈரானை காலி பண்ணணும் முதல்ல அப்படின்றது தான். மற்ற வளைகுடா நாடுகள்லாம் இவங்களுக்கான நாடாக மாறிடுச்சு. ஆமாம், மற்ற வளைகுடா நாடுகள் எல்லாமே வந்து அமெரிக்காவுக்கு பேஸை கொடுத்துட்டு சும்மா உட்காந்துருக்காங்கல்ல. இப்போ அதனால தான் இதை அடிக்க வேண்டியது இருக்குது. சூழல் அந்த சூழல் ஏற்பட்டிருக்கு. ஈவன் தோ அவங்களுக்கு சண்டை இல்லை இருந்தாலும் நீ வந்து முஸ்லீம் கண்ட்ரியாக இருந்தால் கூட நீ வந்து அவனுக்கு காட்டி கொடுக்குற வேலையை பண்ணுற. நீ அது கோபம் இருக்கு இவனுக்கு. இப்போ இந்த 7 நாடுகளுக்குமே இனி ஆபத்து தான். 7 நாள் அடிப்பான் கண்டிப்பாக. 7 நாடுகளை வேற எக்கனாமிக் அசட்டை காலி பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். சிவிலியன்ஸுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மிலிட்ரி பேஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அமெரிக்காவை அடிக்கிற மாதிரி அமெரிக்கா அடிக்கிற மாதிரி. ஏன்னா அங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு கஷ்டம். அது இங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி பேஸ் அடிக்கிறதுக்கு ஆனால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய மிலிட்ரி பேஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு லெவல்லையும் நீ டோட்டலாக கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மிசைல்ஸும் அது ஃபட்டா மிசைலாக இருக்கட்டும் இல்லை வந்து என்னென்ன மிசைல்ஸ்னால் டோட்டலாக இங்கே ஃபட்டா 110 அப்புறம் வந்து ஜல்ஃபஹார். இது வந்து ரெண்டுமே வந்து ஃபட்டா 110வும் ஜல்ஃபஹாரும் வந்து ஷார்ட் அண்ட் மீடியம் ரேஞ்ச் மிசைல்ஸ். இது ஃபுல்லாக ஏகப்பட்ட ஸ்டாக் பைல் வச்சுருக்கான். இதுக்கடுத்து செஜில்னு ஒன்று இருக்குது. அது வந்து லாங் ரேஞ்ச் மிசைல் வித் சாலிட் ஃபியூயல். இது எல்லாமே ஈரான்ட்ட இருக்குது. இது வந்து ஈரான்ட்ட இருக்குது லாங் ரேஞ்ச் மிசைல். அதை வச்சு தான் அடிக்கிறது. இப்போ வந்து 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் அடிக்கிறானே அதெல்லாம் வந்து அதை வச்சு கத்தாரெல்லாம் கிட்டத்தட்ட அடிச்சுட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க. கத்தாருக்கலாம். அப்புறம் அண்டர் கிரவுண்ட் மிசைல் பேஸ், அண்டர் கிரவுண்டு ஹார்ட்வேர் சைலோஸ், ஹார்ட் சைலோஸ்ன்னு இருக்குது. அண்டர் கிரவுண்டில் மிசைல் பேஸ் வச்சுருக்காங்க. எவ்வளோ மிசைல் இருக்குன்னு தெரியாது. அப்போ இந்த ஸ்டாக் பைல் தீர்ற வரைக்கும் அடித்தான்னாலே இத்தனையும். அப்போ இன்றைக்கி ரெட்டாலியேஷனுக்கு ஈரானுடைய கமாண்டன்ட் ஸ்ட்ரக்சர், மிலிட்ரி ஸ்ட்ரக்சர், ஐஆர்ஜிசி ஸ்ட்ரக்சர், பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. கமேனியை கொன்னதுனால ஈரானை வந்து அழிச்சிட்டோம் அப்படின்றத ட்ரம்ப் கனவுல கூட நினைக்க முடியாது. உன்னை அடிக்கிறதுக்கான கட்டமைப்புல நீ ஒன்றும் பண்ண முடியல. ஒரு நபரை கொண்டிருக்க, அந்த நபருக்கு பேர இன்னொரு நபரை கொண்டு வந்துருவாங்க. அவ்வளோதான். அடுத்த சக்சஸர் ரெடியா இருக்காங்க. அடுத்த கம்பெனி ரெடி. ஆமா, சிஸ்டம் ரெடியா இருக்கு. அப்போ நீ யாரை கொண்டாலும் சரி அடுத்து வரக்கூடிய சக்சஸர் ரெடியா வச்சிருக்கான். அப்போ அந்த சிஸ்டம் வந்து அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நீங்கள் உள்நாட்டு புரட்சியை தூண்டி விட்டாலும் சரி, மக்களை தூண்டி விட்டாலும் சரி, இதெல்லாம் வந்து நடக்காது. இப்போ இஸ்ரேலில் தான் தாக்குவான் ஈரான். இஸ்ரேல் தான் அடுத்த நெதன்யாகு தான் டார்கெட்டு. நெதன்யாகு தப்பிச்சு ஓடிட்டாருங்கிற மாதிரிலாம் தகவல் சொல்கிறாங்க. உண்மையானு தெரியல, ஒரு தகவல் சொல்கிறாங்க. தெரியல என்ன அது. அவங்களுக்குள்ள எங்கே வேணாலும் போய் இருந்துக்குவாங்க. அது வந்து இஸ்ரேல் வந்து சின்ன நாடு தானே. அதனால் வந்து இஸ்ரேல் வந்து இப்போ டார்கெட் வந்து இஸ்ரேல். அப்புறம் யூஎஸ் ஏர்பேஸு. அப்போ இந்த யூஎஸ் ஏர்பேஸை டெஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஆனால் யூஎஸ்கிட்ட இருக்கக்கூடிய பவர், மிலிட்ரி மைட் வந்து பெரிய விஷயம். அப்படிங்கும் போதும் நியூக்ளியர் இப்போ இதை வந்து இப்போ சைனாவும் ரஷ்யாவும் தலையிட்டு நீ இதுக்கு மேலே நீ ஈரானை அடிச்சேன்னா நாங்கள் வருவோன்ற நிலைமைக்கு வந்துட்டா. இப்போ சைனா அனௌன்ஸ் பண்ணிட்டான், இஸ்ரேலை அழிக்காத வரை அந்த பகுதியில் அமைதி திரும்பாது அப்படின்னு சைனா டிக்ளேர் பண்ணுறான். நீ ரஷ்யா நீ சப்போர்ட்டுக்கு வருவான். அப்போ இவங்கெல்லாம் வரும்பொழுது அமெரிக்காவினுடைய ஃபோர்ஸை வந்து அப்போ அது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டுக்கு வரும். ஸோ அந்த சூழல் ஏற்படுமா அப்படின்றது நம்ம பார்த்தா தான் தெரியும், எப்படி போக போகிறதுன்னு தெரியும். இவங்களோட ரிட்டாலியேஷன் எந்த அளவுக்கு இருக்க போகுது. ஏன்னா இனிமேல் வந்து யூ ஸ்டார்டட் த வார் பட் யூ கான்ட் எண்ட் த வார் அப்படின்ட்டாங்க ஈரான். நீ தொடங்கியிருக்கலாம், முடிவு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படின்ட்டான். ஸோ அதனால் வந்து ரிட்டாலியேஷன் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு
ஒரு 37 ஆண்டுகள் ஈரானை வழிநடத்திய ஒரு மிகப்பெரிய சுப்ரீம் லீடரை அழிச்சிருக்காங்க, கொண்டிருக்காங்க. அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய சாஹிட் 136ன்னு சொல்லி லாய்ட்ரிங் முனிஷனோட ட்ரோன், அதான் அந்த லூகாஸ் ட்ரோன், அப்படியே அமெரிக்கா டெல்டா விங் ட்ரோனு. இது வந்து காமிகாசி ட்ரோன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது லாய்ட்ரிங் முனிஷன்ஸ் அப்படின்னா வந்து ட்ரோனே வந்து பாம் மாதிரி போய் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா ஜிபிஎஸ் மூலமாக போய் அதை லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ணி டார்கெட்டை சீக் பண்ணி அதில் மோதி ஹிட் பண்ணி வெடிச்சிடும். ஓகே ஓகே. ஸோ இது வந்து சாஹிட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ட்ரோன் சிஸ்டம் வச்சுருக்கான். யார்? ஈரான். இப்போ அதை வந்து அப்படியே லூகாஸ்ன்னு பண்ணியிருக்கேன். இது வந்து அரௌண்ட் $35,000. அது கிட்டத்தட்ட அரௌண்டு 150 to 200 kg பேலோடு இருக்கும் மொத்தமாக, அது டோட்டல் வெயிட்டு. ஸோ அந்த 200 kg பேலோட போய் ஹிட் பண்ணி அடிக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் அது. ஸோ இது எடுத்து நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இதை தாக்கி அடிக்கக்கூடிய வல்லமை, அதாவது யூஎஸ் ஏர்பேஸ் அடிக்கிறதுக்கு வல்லமை, இதெல்லாம் வந்து அதிகமான மிசைல்ஸ் வச்சுருக்கிறதுனால ஈரானுக்கு அந்த ஷாக் பெயில் தீர்ற வரைக்கும் இந்த போர் நடக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். போர் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு பெரிய இதுதான், ஒரு 3ஆம் உலக போர் மாதிரியான ஒரு சூழலை நோக்கி தேவையில்லாமல் அமெரிக்கா தள்ளி இருக்கு நாட்டை. இல்லை, இப்போ இந்த மாதிரியான நேரங்களில் ரஷ்யா, சீனா, கொரியா வந்து எதுவும் நேரடி களத்தில் இறங்குமா? அந்த மாதிரி இறங்காது. ஏன்னா அவங்க தலையிட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ தலையிட்டால் தான் இந்த போர் நிற்கும். ஆமாம், தலையிட வேண்டிய நேரம். இப்போ அமெரிக்கா வந்து அதுக்கடுத்து ஃபர்தராக போய் இன்னும் நான் தொடர்ந்து தாக்குவேன்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப்பு. அப்போ இவருடைய தாக்குதல் எப்படி இருக்க போகுது, அதுக்கு எப்படி ஈரான் ரெட்டாலியேட் பண்ண போகிறாங்க, இதுக்கு எப்படி சைனாவும் ரஷ்யாவும் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து இது உலக போரா மாறுமா இல்லை மாறாதா, இல்லை வந்து இது வந்து ஷார்ட் டேர்ம் வாரா, இல்லை இதை வந்து ஒரு யூஎன் வந்து இமீடியேட்டட் ஒரு ரெசல்யூஷன் வருமா அப்படின்றதெல்லாம் நீ போக தான் தெரியும் நம்மளுக்கு. பார்ப்போம். உலகத்தில் எந்த மூலையில் போர் நடந்தாலும் இன்றைக்கி உலகத்தில் எல்லாத்தையும் பாதிக்கும். இப்போ இந்த ஹார்மூஸ் நீரிணை வழித்தடத்தை வந்து ஈரான் இப்போ மூடி இருக்குங்கிறாங்க. அதுலேருந்து 50 விழுக்காடுக்கு மேலே கச்சா எண்ணெய்லாம் நம்ம இந்தியாவுக்கே நேரடியாக வருதுங்கிறாங்க. அப்போ பெரிய அதெல்லாம் பொருளாதார ரீதியாக நமக்கு நட்டத்தை ஏற்படுது. ஏற்கனவே டாலர் மதிப்புக்கு நிகராக நம்ம மதிப்பு சரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இதில் இதுவும் நடந்துச்சுன்னா மிகப்பெரிய பொருளாதார இழப்பும் இந்தியாவுக்கு ஏற்படும். வளைகுடா நாடுகளில் நம்ம தமிழர்கள் பல பேர் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்தியர்கள் இருக்கிறாங்க, மலையாளிகளும் தமிழர்களும் அதிகம். வளைகுடா நாடுனாலே கேரளைட்டும் நம்ம தமிழர்களும் தான் அதிகம். ஸோ பல்வேறு விதங்களில் நமக்கும் இது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. அதை தாண்டி அறம்னு ஒன்று இருக்குல்ல, நியாயம்னு ஒன்று இருக்குது. தொடர்ச்சியாக எல்லா நாட்டுக்குள்ளேயும் உள்ளே புகுந்து நீ என்ன வச்சுருக்கேன்னு அமெரிக்கா தேடுது, நீ அதை தடுபிடிக்க. ஆனால் அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும். ஸோ இது எப்படி போகுது, என்ன பண்ண போகிறாங்க? ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவங்க ஈரான். கிட்டத்தட்ட 20% ஆஃப் த குளோபல் ஆயில் சப்ளை அது வழியாக தான் நடக்குது. மேஜர் எல்என்ஜி சப்ளையும் அது வழியாக தான் பாஸ் த்ரூ ஆகுது. அப்போ இந்த ரெண்டையுமே அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 85% இட் கம்ஸ் த்ரூ தட். ஓகே. இதனுடைய இப்போ பேரல் விலை வந்து 2 times to 3 times ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ $60 $70 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், $150 வரைக்கும் போகிறப்ப பெர் பேரல். இப்போ $150 போச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு தான் அது தலையில் விழுந்தா விழும். அப்போ $150 போச்சுன்னா நம்ம ரூபி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகும், அதிகமான ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் செலவழிக்க வேண்டியது இருக்கும். அப்போ வந்து இதனால் வரக்கூடியதுனால இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் உயரும், அப்புறம் ஃபிஸ்கல் டெபிசிட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாமே இந்தியாவுக்கு நேரடி இருக்குது. ஆனால் இப்போ என்னென்னா, இப்போ அமெரிக்காவோட ஒப்பந்தம் போட்டிருக்கு, வெனிசுலா ஆயில வாங்க போகிறோம், அதே நம்ம காசு கூட கொடுத்தா வாங்குறோம், ரஷ்யாவோட காசு கூட கொடுத்தா வாங்குறோம், ரஷ்யாவோட வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா 100% மேலே வரி எல்லாம் போட்டார் அவர். இப்போ நீங்கள் ஈரான்டே வாங்க முடியாது, ஈரான் வழியாகவும் சவுதி அரேபியாவிலேருந்து வர்றது, ஈரான்லேருந்து வர்றது, மற்றதையும் வாங்க முடியாது. அப்படின்னா நீங்கள் அமெரிக்காவை தான் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய சூழல் வரும். அப்போ அங்கே அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும், பேரல் விலை அல்டிமேட்டாக கூடிரும். அப்போ இதனுடைய எஃபெக்டை சமக்கிறது, ஈரானில் போர் நடந்தால் கூட இதனுடைய எஃபெக்டை சமக்கிறது நம்ம தான். பெட்ரோல் டீசல் விலை ஏறும், டைரெக்டாக அது பாதிக்கும், அதனால் விலைவாசி உயர்வு ஏற்படும். அதனால் வந்து சாதாரண மனிதன், இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதனுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்த செய்யும். பார்ப்போம் இந்த மாதிரியான விஷயங்கள், இதை எப்படி கொண்டு போகிறது,
இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறத புவிசார் அரசியல் ரீதியாகவும் நம்ம இந்திய பொருளாதாரம் இந்திய அரசியல் சார்பாகவும் இது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி.